அவனுக்கு என்னன்னாக்க பாரதி திட்டினா அவனுக்கு என்ன, பிரபாரன் திட்டினா எனக்கு என்ன, 2 பேருமே எனக்கான பிழைக்கிறதுக்கான வார்த்தைகள் அவ்வளவுதான் அப்படிங்கிறத அவனுடைய பாயிண்ட்டு. நீ உன்னவே போட்டு பொழந்தாதான் நீ ஆஃப் ஆகடான்ட்டு தான் நேரடியாக அவன் சைடு கேமராவை திருப்புறோம். அதை அவன் எதிர்பார்க்கல. இந்த ஃபைட்டுக்குள்ள திருமாத்தூர் எப்படி என்றார்? அப்போ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டானுங்க போல. காலம் தந்த தலைவர் திருமா அப்படின்ற தலைப்பு போட்ட உடனே அப்போதான் அதை இறக்குறானுங்க. விசிகாவுக்கு பெரியார் இல்லாமல் யாருமே கிடையாது, பெரியார் இங்கே இல்லாமல் போறாருன்னா விசிகா அன்னைக்கு அழியுதுன்னு அர்த்தம். ஆக பெரியாருக்கு திக வருதோ இல்லையோ திமுக வருதோ இல்லையோ நான் வந்து நிற்பேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட். அதில் அவன் ஷாக் ஆகிட்டான். இவனை கேட்பான்ல குருமூர்த்தி, ஏடா 15 வருஷமா உனக்கு ஸ்டோர் போட்டு வச்சிருக்கோம், என்னமோ திராவிடத்தை வேறறுத்துட்டேன், பெரியாரியத்துக்கு எதிரான சூழல் உருவாக்கிட்டேங்கிறேன். நீயே பெரியார்னு புகழப்பட்ட ஒருத்தர் பெரியாருக்காக நான் வந்து நிற்பேன்னு சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே உன்னால் என்ன புடுங்க முடியும்னு ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லை. ஆக அந்த ஆற்றாமை தான் அண்ணன் மீதான கோபமா மாறுது. பெரியாருக்காக நிற்கிறாருன்னா அண்ணன் திருமா அவர்கள் RSS-இடம் விலை போக மாட்டார்னு அர்த்தம். பெரியாருக்காக நிற்கிறாருன்னா நான் காலத்துக்கும் பார்ப்பனை எதிர்ப்பில் கரெக்டா இருப்பேன், உறுதியா இருப்பேன் அவர் உறுதிப்படுத்துறாருன்னு அர்த்தம். ஆக அவருடைய இந்த அரசியல் நேர்மைக்காக, அறத்திற்காக அவரோடு கைகோர்க்க வேண்டியது, அவருக்கு துணையாக நிற்க வேண்டியது தார்மீக கடமை. அதாவது காலம் கலிகாலம் பாங்கல்ல, அது வந்து சனாதினிகள் சொல்கிறது. காலம் கெட்டு போச்சு அப்படிம்பாங்க. இன்னொரு சிலர் காலம் ஒரு மகத்தான என்னது மருந்தெல்லாம் கிடையாது, காலம் ஒரு கொடூரமான இது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நீ எல்லாம் இதை கேட்குறவங்க ஆயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு ஆதாரம் கேட்குறாங்க. யார் கேட்குறது? அதுதான் மேட்ருப்பேன். அது யார் கேட்குறா, என்ன கேட்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கிட்ட விரிவாக பேசுறதுக்காக அதர்மம் மனோஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஒரே நிகழ்ச்சியாக சுற்றின்னு இருக்கிறீங்க போல. எப்படி போய்கிட்டு இருக்கு நிகழ்ச்சிகள்? போயிட்டே இருக்கு. பாதி புதைச்சிட்டோம், மீதி புதைக்கிற வரைக்கும் வேலை நடக்கும். பாதி அட்மிட் பண்ணியிருக்கிற பேஷண்ட்டை. யார் அந்த பேஷண்ட்டு? இவன் தான் சங்கி சீமான். ரைட்டு. சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக நாம் தமிழருடைய ஆப்போசிட் பார்ட்டி யாருன்னா தாவேகா அப்படின்னு அவங்க வந்து டிக்ளேர் பண்ண விரும்புகிறாங்க. அதனால் நாத்தாக்கா விசஸ் தாவேகா அப்படின்றது தான் அவங்களுடைய மீடியா ஆட்கள் பண்ணுறது. அந்த வேலையெல்லாம் நடக்குது. இட்ஸ் ஓகே, அதை அவங்க பண்ணுறாங்க. ஆனால் கிரவுண்டில் வந்து பார்க்கும்போதும் கட்சியினுடைய தலைமையிலையும் நாத்தாக்கா விசஸ் அதர்மம் மனோஜ் அப்படின்னு ஒரு ஃபைட் போய்கிட்டே இருக்கு. அது பலருக்கும் கவனிச்சு பார்த்துருக்காங்களான்னு தெரியல. கிரவுண்டில் நீங்கள் அதர்மம் மனோஜை பார்க்கலாம், நாத்தாக்கா போய் பார்த்தீங்க இல்லைங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பசங்க இருப்பாங்கல்ல, அவங்களுமே அதை ஃபீல் பண்ணுறாங்க. அதை வந்து எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கிறதையும் பார்க்க முடியுது. ஆக்சுவல் ஃபைட் என்ன, எந்த நிலைமையில் இருக்குது, என்ன ப்ராசஸ் இது? பெரியாருக்கு எதிராக போன வருடம் ஒரு கொச்சையான ஒரு பரப்புரையை பண்ணதன் விளைவாகத்தான் வீட்டை முற்றுகையிட்டோம். அப்போ எல்லா இயக்கங்களும் வந்து ஒரு விடுதலையில் வந்துச்சுன்னு சொல்லி தாயோடும் மகளோடும் அந்த சம்பவம். ஆமாம், அப்போ எல்லாரும் ஆர்கனைஸ்டா, அது என்னன்னா ரொம்ப பர்சனலாக போனனால பெண்களோட ரிலேட் ஆனாலும் எல்லாத்துக்குமே அது ட்ரிகரிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. அப்போது எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க. ஆனால் இது போல அவன் 10 வருஷமா பெரியாருக்கு எதிராக பேசிட்டு தான் இருந்திருக்கான். அது முதல் முறை கிடையாது. இது ரொம்ப சென்சிட்டிவ்ங்கிறதுனால பத்திக்குச்சு அந்த விடயம். அதே போல் இப்போதும் RSS-னுடைய அந்த விஜில் மேடையில் ஏறி பாரதியை புகழ்கிறேன் அப்படின்ட்டு அங்கே போய் பெரியாருன்றதன் தொடர்ச்சியாகத்தான் அப்படியே நம்ம கூட்டங்கள் போட ஆரம்பித்தோம். அடுத்த முதற் கூட்டமாக இதை போட்டோம், சனாதன பாரதியும் சமத்துவ பெரியாரும்ட்டு. அது நீ அந்த மேடையில் பெரியாரை இழிவுபடுத்தினதற்கான பதிலடி. அதோட விட்டுருந்தா நம்ம அதோட கடந்து போயிருக்கோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பாரதியாரை டீஸ் பண்ணவும் இல்லை, அந்த லைனுக்குள்ள காலகாலமாக பண்ணியிருக்கோம். இந்த ரீசெண்ட் இயர்ஸில் அது தேவை இல்லாமல் இருந்துச்சு. அந்த பேஷண்ட் ஃபைலை உள்ளே வச்சுருந்தோம், அது வெளியில் எடுக்க வேண்டிய தேவை இல்லை இந்த கரண்ட் சினாரியோஸில். அதை மறுபடியும் எடுக்க வச்சது இவன் தான். சரி, நீ ஒன்று பேசுன, நாங்கள் ஒரு ரியாக்ட் பண்ணிட்டோம், அதோட மூடிட்டு போயிருந்தா அது அன்னையோட முடிஞ்சிருக்கும். மறுபடியும் நான் பார்ப்பன பாரதிக்கு முட்டு கொடுக்க வர்றேன் பாடுறேன் அப்படின்ட்டு தான் சமத்துவ பாரதியும் சந்தர்ப்பவாதி ஈவேராம்னு ஒன்று போடுறான். அதில் தான் அந்த இஸ்லாமியர்கள் 5-6 பேர்த்தை ஏற்றி பெரியாரை பேசுங்கடான்னு மேடம் மட்டும் கேட்கன்னு கீழே சிரிச்சுட்டு இருந்திருப்பான். அதன் தொடர்ச்சியாகத்தான் நம்ம ஒன்று ரியாக்ட் பண்ணுறோம். நீ ஒன்று போட்டுட்ட, திருப்பி ஒன்று போடணும்ல அப்படிங்கிற அடிப்படையில் தான்
நீங்கள் பெண்களின் மாண்பை காத்த மேதகவும் பாலியல் பொறிக்கு சீமானும் சிறப்பு கருத்தரங்கம் அப்படின்னு போட்டு ஒரு 11-12 பேர்த்து கூப்பிட்டு வந்து பேச வச்சோம். ஆக இதுதான் அவனுக்கான பெரிய அடி. நம்ம திருப்பி எப்பவும் பாரதி பக்கமே போவோம். அவனுக்கு என்னன்னாக்க பாரதி திட்டினா அவனுக்கு என்ன, பிரபாரனை திட்டினா எனக்கு என்ன, 2 பேருமே எனக்கான பிழைக்கிறதுக்கான வார்த்தைகள் அவ்வளவுதான் அப்படிங்கிறத அவனுடைய பாயிண்ட்டு. நீ உன்னவே போட்டு பொழந்தாதான் நீ ஆஃப் ஆகடான்ட்டு தான் நேரடியாக அவன் சைடு கேமராவை திருப்புறோம். அதை அவன் எதிர்பார்க்கல. பாரதியை பற்றியே திட்டுவோம், திருப்பி இந்த பக்கம் பார்த்தீங்களா அவங்க பாரதியை திட்டுறாங்க, நான் பாரதிக்காக பேசுகிறேன், கொஞ்சம் பேமெண்ட்டை சேர்த்தி கொடுங்க பெரியவா அப்படின்னு அங்கே கேட்கலான்ட்டு இருந்தான். நம்ம திருப்பி இவன் சைடே பஸ்ஸை திருப்போம், இவன் சைடு திருப்பணும். அதன் தொடர்ச்சியாகத்தான் பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு ஒன்றை போட்டு எங்களுக்கு பெரியார்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, எங்கள் தமிழினத்தில் இத்தனை பெரியார் இருக்காங்கன்னு ஒன்று போட வந்தான். அதன் தொடர்ச்சியாகத்தான் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராம் பெரியார்னு ஒன்று போட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளோ அதோடு நின்றுச்சு. நம்ம ஒன்று போடுறோம், அதன் பிறகு அவன் நமக்கு ரியாக்ஷன் ஒன்று பண்ணல. அதுக்கப்புறம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டான், தம்பி கூட சொன்னாங்க நமக்கு எதிராக 4-5 கூட்டம் போட்டுட்டாங்கன்னு அப்படின்ட்டு, விடுறா அவங்ககிட்ட காசு இருக்கு போடுறாங்க அப்படின்னு நான் கடந்துட்டேன் அப்படின்னு அவன் திருப்பி நமக்கு டஃப் கொடுக்குறதுக்கு அவன் தயாராக இல்லை. நான் ஏதோ ஒன்று பண்ணால் திருப்பி பண்ணுவோம், அதோட நிறுத்தினா அவனும் நிறுத்துற மாதிரி இல்லையான்னு அவனுக்கு நிறுத்திட்டான் ஒரு கட்டத்தில். இருந்தாலும் நம்ம நிறுத்த முடியாது இல்லை, தொடங்கி வச்சது நீங்க, முடிவரை நாங்கள் எழுதிக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் அவன் ஸ்டாப் ஆனதுக்கு பிறகும் 3 கருத்தரங்கம், ஒரு மாநாடு, இப்போ அடுத்த இன்னிங்ஸாக அடுத்த ஒரு கருத்தரங்குன்னு நம்ம தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கோம். அதனுடைய அடுத்த கட்டமாக தான் மாநாடு போட்டோம். மாநாட்டுக்கு முன்னாடியே இன்னும் இது போட்டோம், பெரியாரை போற்றும் உண்மையான தமிழ் தேசியவாதிகளும் பெரியாரை தூற்றும் போலி தமிழ் தேசியவாதிகள்னு ஒரு கருத்தரங்கு. அதுக்கப்புறம் லிஸ்ட்டு கூட நான் தர்றேன் உங்களுக்கு, வரேன் 7-8 கருத்தரங்கு போட்டேன், மறந்துட்டேன். அதுக்கப்புறம் மாநாடு. இப்போ மாநாட்டின் தொடர்ச்சியாக நம்ம மாநாட்டுக்கு அண்ணன் திருமாவர்கள் வந்து பேசினார் அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணன் திருமாவர்களை சீண்டிய காரணத்தால் அண்ணன் திருமாவர்களுக்கு துணை நிற்போம் அப்படிங்கிற அடிப்படையில் கால தந்த தலைவன் திருமாவளவன் அப்படிங்கிற பேர்ல ஒரு கருத்தரங்கு 2 நாளைக்கு முன்னாடி முடிச்சிருக்கோம். இந்த ஃபைட்டுக்குள்ள திருமாத்தோழர் எப்படி என்றாரு? அதுவும் வந்து இந்த 2க்கு நடுவில் அந்த மாநாட்டில் பேசுனது, அப்போ அதை பற்றி எதுவும் பண்ணலை. அப்போ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டானுங்க போல. காலந்தந்த தலைவர் திருமா அப்படின்ற தலைப்பு போட்ட உடனே அப்போதான் அதை இறக்குறானுங்க. நான் நேசிக்கக்கூடிய அண்ணன், என்னுடைய அண்ணன் பெரியார்மா, பெரியார் லிஸ்ட்ல வச்சிருக்காரு. என் தம்பிகிட்டலாம் சொல்லிட்டேன், அண்ணனை மட்டும் விமர்சிக்க கூடாதுரா, நம்ம அண்ணன்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படி எல்லாம் சொன்னவரா திருமாத்தோழருக்கு எதிராக பேசுறாரு? தோழர் சொன்னது போல அந்த பெரியாரை போற்றுவோங்கிற நிகழ்வுல தான் எங்களுக்கு எங்கனத்திலேயே எங்க அண்ணன் திருமா இருக்காருடா, அவர் தான் எங்களுக்கான பெரியார்லாம் உருட்டினா. இன்று வரை அதே நோக்கத்திற்காக போராடி கொண்டிருக்கிற எண்ணம் திருமாவளவன் அவர்கள் அதற்கு சில நாட்களுக்கு முன்னாடியே அண்ணன் திருமா அவர்கள் விஜயும் சீமானும் RSS பெற்றெடுத்த குழந்தைகள் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்றார். ஆக அண்ணன் வந்து இவனை ஏறி அடிக்க ஆரம்பிக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அதை ஆஃப் பண்றதுக்கு அவரையே பெரியார்னு சொல்லிடுவோன்னு ஒன்று பண்றான். அதன் தொடர்ச்சியாக நம்ம மேடையில் ஏறினது தான் பிரச்சனை அவனுக்கு. காலகாலமா எனக்கான ஜென்ம எதிரி அவனுக்கு மேடையில் ஏறிட்டாரு அப்படிங்கிறது தான் அவனுக்கான காண்டு. நம்ம மேடையில் ஏறி கூடுதலாக நம்ம மேடையிலங்க வெறும் ஒரு சம்பிரதாயத்துக்கு பேசல, மாறாக விசிகா ஒரு பெரியார் இயக்கம்னு டிக்ளேர் பண்றார். விசிகாவுக்கு பெரியார் இல்லாம யாருமே கிடையாது, பெரியார் இங்க இல்லாம போறாருன்னா விசிகா அன்னைக்கு அழியுதுன்னு அர்த்தம். ஆக பெரியாருக்கு திக வருதோ இல்லையோ, திமுக வருதோ இல்லையோ, நான் வந்து நிற்பேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட். அது நம்ம ஷாக் ஆகிட்டான். என்னடா ராமதாஸ் திருமா இப்படி தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சாதிகளாக பார்த்து அவங்கள அனுசரித்து வச்சுருந்தோம் எதிர்கால கூட்டணிக்கு, இவர் நமக்கு எதிராக வந்து நின்றுட்டாரு அப்படிங்கிறத அவனால் ஜீர்ணிச்சுக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக அந்த மேடையில் பேசுனது தான் ட்ரிகரிங் பாயிண்ட். அதன் பிறகுதான் நம்ம மேடையில் பிரபாகர் மதுவதனி திருமணத்தின் போது நடந்த சம்பவங்கள், சோழர்களை பற்றி அண்ணன் பேசினது, அப்புறம் அந்த மாநாடு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு ஒன்று அறிவிச்சார். இது எல்லாத்தையும் காரணமாக சொல்லி இந்த காரணத்துக்காக நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லிக்கிறானுங்க. காரணம், உண்மையான காரணம் நம்ம மேடையில் நின்று பெரியார் எனக்கான தலைவர் டிக்ளேர் பண்ணுறதா. எப்படி விஜய் மாநாட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடிங்க என் தம்பிங்க விஜய் தம்பியே நான் எதிர்த்தாலும் நான் எதிர்க்க மாட்டேங்கன்னு சொன்னவன் தலைவர் பெரியார் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் லாரியில் அடிபட்டு சாவடா அப்படின்ட்டான். அதே போல இங்க 2 நாளைக்கு முன்னாடி பெரியாரா இருந்த திருமான நம்ம மேடையில் பெரியார் தலைவர் டிக்ளேர் பண்ண உடனே அடுத்த நாள் எதிரியாக கருத ஆரம்பிக்கிறானுங்க. இது என்ன முகாந்திரம்? அதுக்கு என்ன காரணம்? இல்ல காரணம், நீங்க அது பெரியார் மீதான அளவு கடந்த வெறுப்புங்கிறதெல்லாம் கிடையாது.
பெரியாருக்கு எதிராக நாங்க இப்படி ஒரு சூழல் உருவாக்கி வச்சிருக்கோங்கிறத காமிச்சு தான் RSS கிட்ட பொறுக்கி திங்கிறான். என்ன கிளைம் பண்ணானுங்கன்னா, பாத்தீங்களா நாங்க வந்த பிறகு எந்த கட்சிக்கும் திராவிடங்கிற பேர் இல்லை, நாங்க பண்ண வேலையின் விளைவாக திராவிடன்னு பேர் வச்சுக்கிற கூட தயங்குறாங்க அப்படிங்கிற இந்த கிளைம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் விஜய் என்ட்ரி கொடுத்து பெரியார தலைவருங்கிறார். இங்கேயும் அண்ணன் திருமா அவர்கள் பெரியாருக்காக நாங்க வந்து நிப்பண்டா அப்படிங்கிற விசிக்காவை இவனால எதிர்கொள்ள முடியாது. இயக்கங்களை அவனுங்க சீண்டலாம், இயக்கங்களுடைய வலிமை குறைவுதான் ஒரு தேர்தல் கட்சியோட ஒப்பிடும்போது. விசிகாங்கிறது ஒரு மாபெரும் கட்சி. ஆக இவனை கேட்பான்ல குருமூர்த்தி, ஏடா 15 வருஷமா உனக்கு சோறு போட்டு வச்சிருக்கோம், என்னமோ திராவிடத்தை வேறறுத்துட்டேன், பெரியாரியத்துக்கு எதிரான சூழல் உருவாக்கிட்டேங்கிறேன், உங்களுடைய பயணிக்கிற ஒருத்தர், உங்களோட 2 பேரும் டிராவல் ஆகல, நீயே பெரியார்னு புகழப்பட்ட ஒருத்தர் பெரியாருக்காக நான் வந்து நிப்பேன்னு சொல்லிட்டாரு, இதுக்கு மேல உன்னால என்ன புடுங்க முடியும்னு ஒரு கேள்வி கேட்பாங்க இல்ல. ஆக அந்த ஆற்றாமை தான் அண்ணன் மீதான கோபமா மாறுது. நான் உன்னை சாதிச்சுட்டேன்னு பொய் சொல்லி வச்சிருக்கேன், நீங்க வந்து நான் நிப்பேன்ட்டீங்கன்னா அப்புறம் இத்தனை நாள் என்ன புடுங்கன்னு கேட்கறாங்க அப்படிங்கிறது தான் அவனுக்கான பிரச்சனை. விசிகா அதை ஃபைட்டிங்கா எடுத்துட்டு வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்களா? அவங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா பேசுறது எப்படி புரிஞ்சு இல்ல? நீங்க திருமான தபேதிகாவில் மேடையில் ஏறி, அதுவும் எந்த சூழல்லாங்க, இப்போ காங்கிரஸில் நடக்கக்கூடிய இந்த குழப்பங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆக இப்படியான கட்சிகள் வரக்கூடிய எலெக்ஷன்ல எண்ணத்தை புடுங்கிட்டு போலான்ட்டு இப்படி ஒரு குழப்படி வேலையை செய்யும் போது, ஒரு தேர்தல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அதுவுங்க அந்த மாநாடு ஜனவரி 23 நடக்குது, அப்ப அவர் பெங்களூர்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. ஆக்சுவலா ஜனவரி 25 தான் அவர் டிஸ்சார்ஜ் ஆக வேண்டியவர். இந்த மாநாட்டுக்காக பெரியாருக்காக அவர் 23ஆம் தேதியே டிஸ்சார்ஜ் ஆகி நேரா ஏர்போர்ட்ல இறங்கி நேரா அரங்குக்கு தான் வர்றார். இப்படி இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவர் வந்தது, அவர் 100% கொள்கை சார்ந்து சித்தாந்தம் சார்ந்து நேர்மையா இருக்கார் அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடு தான். எப்போதுமே அவர் அப்படிதான் இருக்கார். ஆனா இவ்வளவு தன்னை வருத்தி கொண்டு நம்ம மேடையில் நின்று அப்படி பேசணுங்கிற தேவை கிடையாது. ஏதை நான் சொல்ல வரேன்னா, இதே தேர்தல் அரசியல வேல்முருகன் இருக்கார். வேல்முருகன் எனக்கு 10 வருஷம் பழக்கம் தான், அண்ணன் தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா அவரு நம்ம அந்த தமிழ் தேசிய உண்மையான தமிழ் தேசியவாதிகள் வெர்சஸ் போலி தமிழ் தேசியவாதிகள் ஒரு கருத்தரங்கு நடத்தணும். பெரியாரை போற்றும் தமிழ் தேசியவாதிகளும் பெரியாரை தூற்றும் சாதியவாதிகளுங்கிற மாதிரி ஒரு தலையை போட்டு நடத்தணும். அதுல ஜெகதீச பாண்டியன் வந்து கலந்துக்கிட்டாருன்ட்டு அடுத்த நாள் அறிக்கை, காலையில அறிக்கை கூட விட்டு நீக்கிங்க, அது வேற இல்லை. ஆனா சீமான எங்க நட்பு சக்திங்க, நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ் தேசிய இயக்கம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு வேல்முருகனை நீக்கிறார். ஆனா அதே வேல்முருகன் அண்ணன் இந்த பக்கம் ராமகிருஷ்ணன் அண்ணன் கிட்ட மணி அண்ணன் கிட்ட நட்பு பாராட்டுறார். அப்ப கூட ஒரு வீடியோல கேட்டிருந்தேன், நீங்க இவங்களுக்கெல்லாம் பாஸ் பெரியார், இவங்கெல்லாம் குழந்தைங்க வேணுமா, பாஸ் வேண்டாமா உங்களுக்குன்னு நான் கேட்டு ஒரு வீடியோ போட்டேன். ஆக இப்படி தேர்தல் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவங்க, நீங்க ஒன்று சொல்லுவாங்க, தேர்தல் அரசியல் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது, அப்படித்தான் எல்லாரும் இயங்குறாங்க. ஆக அதிலிருந்து விதிவிலக்காக இவர், இப்போ நம்ம அதுதாங்க நினைப்போம், எப்பா போன வாரம் தான் நம்மளை பெரியாருங்கிற அளவுக்கு உயர்த்தி பிடிச்சிருக்கான், அந்த தம்பி நம்ம எதுக்கு அடிக்கணும் இவனுக்கு கேட்கறானுங்கன்ட்டு வர முடியாதுன்னு சொல்லிருங்க, இல்லாட்டி அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏதாவது சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி தவிர்த்துருக்கலாம். ஆனா இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது 2 பேத்துக்கு ஒரு பெரிய உரசல்லாம் கிடையாது, இவன் தான் பெரியாருன்ட்டானே. அப்படியான சூழல்ல அண்ணன் திருமாவர்கள் வந்து பேசுனது நமக்கு மிகப்பெரிய பூஸ்ட். அது ஏன்னா பெரியாருக்கு எதிரான திராவிடத்துக்கு எதிரான பிரச்சாரம் எந்த அளவுக்கு இங்க வீரியமா நடக்குதுங்கிறத நம்ம களத்துல பாக்குறோம். ஆமா, அதுலயும் குறிப்பா தலித்துகளை குறிவைத்து, ஆதி திராவிடர் மக்களை குறிவைத்து இந்த பிரச்சாரத்தை சங் பரிவார் கும்பல் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல பல குரூப்புகளை பாக்குறோம், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, ஆமா, இப்படி எத்தனையோ பேர் கட்சி பேர்ல புரட்சி இருக்கும். ஆமா, ஆனா பண்றது பூரா எச்ச வேலை, ஆள் கடத்தல், அந்த வகையான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்ப அப்படி இருக்கிற சூழல்ல அந்த மக்கள்கிட்ட நாம பெரியாரின் பின்னால் தான் நிற்கிறோம் அப்படின்ற அழுத்தமான குரலை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இல்லை, தேவை இருக்குங்கிறத தாண்டி தொடர் நீங்க ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா, பெரியாருக்குன்னு தனியா ஓட் பேங்க் கிடையாது. ஓ திருமான பெரியாரை ஏத்துக்கிறேன்ட்டாரா, போடுங்கப்பா ஒரு 10,000 ஓட்டு கூடுதலாலாம் எந்த மக்களும் போட மாட்டான். இன்னும் சொல்ல போனா இந்த கருத்தை பேசுவதால் மக்கள்கிட்ட கொஞ்சம் அந்நிய வேணா படலாம். நீங்க அப்பப்போ ஆராசனுக்கு சிக்கல் வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி சிக்கல்களை கூட திருமான எதிர்கொள்ளலாமே ஒழிய மக்களிடம் தேர்தல் அரசியல் இது பெருசா ஒன்றும் வரவேற்பு இருக்காதுங்கிறதா உண்மை. ஆக அப்படியான சூழல்ல தேர்தல் இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கும்போது ஒரு தேர்தல் கட்சியை சார்ந்த ஒரு தலைவர்
பெரியாருக்காக நான் நிப்பண்டா அப்படின்னு சொல்றது சாதாரண விடயம் கிடையாது. இதுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு நாம் தமிழர் என்னென்னலாம் மெக்கானிசம் இல்ல அந்த மேடையில் அண்ணன் திருமா அவர்கள் 1.5 மணி நேரம் பெரியாரை பத்தி மட்டுமே பேசுறாருங்க. அதுல ஈழ சப்ஜெக்ட் வரும்போது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களும் சாதியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அவர் ஒரு கரையர் சமூகத்தை சார்ந்தவர் தேசிய பிரபாகரன் அவர்கள், மனைவி ஒரு வெள்ளாள சமூகத்தை சார்ந்தவர். ஆக அந்த திருமணம் கைகூடும் போது மதிவதனி தரப்புல இருந்தே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுச்சு. அப்போது பிரபாகரன் அவருடைய மனைவியுடைய ஃபேமிலி அந்த அவங்க வந்து லவ் மேரேஜை ஒத்துக்கல. ஏன்னா சாதி தலைவருடைய பிரபாகரன் அவருடைய சமூகம். அப்ப இது வந்து இப்ப இதே வந்து பிரபாகரன் வந்து தமிழ்நாட்டுல ஒரு பெரியார் இயக்கம் நடத்திட்டு இருக்கிறாரு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வருதுன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா, இங்க இருக்கிற கோர்ட்ல போய் ஒரு கேஸை ஃபைல் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆகி ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆகி அரசாங்கத்திட்ட பாதுகாப்பு கேட்பாங்க. இது இப்படி ஒரு அமைப்பின் தலைவர் செய்யலாம். அவர் பிரபாகரன் அப்படி பண்ணலையா? இங்க போய் பண்ணியிருந்தா கூட என்ன தவறுன்னு தான் நான் கேட்பேன். இல்ல அதான் அப்படி பண்ணல. ஏன் பண்ணல? நடந்திருக்கலாம். திருமானனிடம் பர்சனலாக தலைவர் சொன்னது, அது எங்கிட்ட பர்சனலாக பகிரப்பட்டது. இதெல்லாம் புக்குடா ரெக்கார்டா இங்கன்னு கிடையாது. 2 பேர் பர்சனலா பேசுறப்ப சில தகவல்களை பாஸ் பண்ணுவாங்க. அப்படி தலைவர் பாஸ் செய்திருக்கலாம். நடந்துச்சு. அதுதான் இப்ப என்ன கேட்கறாங்கன்னா, அது எப்படிங்க இப்படி தலைவர் என்ன சொன்னாருன்னு நீங்க சொல்லிடணும். தலைவர் சொன்னது இப்படி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, அதனால் சில அப்புறப்படுத்த வேண்டிய வேலைகளை நான் செஞ்சேன், சில களை எடுப்புகள் நடந்துச்சு அப்படிங்கறத பதிவு செய்யறாங்க. அவங்க அந்த களை எடுக்கப்பட்ட நபர்கள்லாம் யாரு? சாந்த சுரூபிகளா? இல்ல, சாதியவாதிகள். அவங்கள களை எடுக்கலன்னா அவங்க பிரபாகரனை களை எடுத்திருப்பாங்க. அதுவுமே வந்து ராணுவ அரசு ராணுவ இல்ல இது வந்து அந்த மாற்று இயக்கங்களோடு நடந்த சண்டை என்பது வேற. அவனும் ஆயுதம் தாங்கிய குழு, இவங்களும் ஆயுதம் தாங்கிய குழு, அப்போது நடந்த சண்டை வேறு. இங்க பொதுவாகவே புலிகள் சாதியவாதிகளுக்கான ட்ரீட்மெண்ட்னு கடினமாகத்தான் கொடுப்பாங்க. அதனால்தான் நீங்க என்னன்னா, அந்த மக்களை சாதியற்றவர்களாக சமத்துவவாதிகளாக மாத்துறது 2வது. இவனுக்குள்ளேயே அடிச்சுக்குவாங்க புலிகளுக்குள்ளேயே. ஏடா நீ என்ன சாதி, நீயும் நானும் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்றதாடா அப்படிங்கிற புலிகளுக்குள்ளேயே வந்துடும். இப்படியான கடுமையான சூழலை அவங்க கையாளாட்டி அது இயற்கையா அது வரும்ல. நீங்க வரும்போதே ஞானஸ்தானம் பெற்றுட்டு எல்லாரும் வரல. இன்னொன்னு அவர் வந்து ஆயுதம் தாங்கிய போராட்டம் அதான் பண்றாரு. அப்ப தண்டனை அப்படித்தான் கொடுக்குறாரு. நீ போய் அரபு கண்ட்ரில போய் ஏன் தண்டனை? இப்ப சட்டப்படி என்ன இதை மட்டும் முடிச்சிருங்க. இப்ப சட்டப்படி ராஜபக்சே அரசாங்கத்துக்கு நான் என்னுடைய மனைவியை காதலிக்கிறோம், என்னுடைய மனைவி வீட்டுல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அரசாங்கம் எனக்கு பாதுகாப்பு போய் தஞ்சப்படுது. எனக்கு புரியல. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நிப்பாரா? இல்ல அவர் தாப்பேதிக நடத்துறாரா, திவிக நடத்துறாரா, திக நடத்துறாரா? அவர் விடுதலை புலி எல்டிடி தலைவர். அவர் அந்த சூழல்ல அவங்க மண்ணில் என்ன பிரச்சனையோ இவனுக்கு என்ன சொல்ல வரானுங்கிறது நமக்கு புரியலங்க. எங்க தலைவர் அப்படி சாதியவாதிகள் எல்லாம் கொலை பண்ண மாட்டாருங்கன்னு நீ சொல்ல வர்றியா? பேருக்கு பின்னாடி சாதி போடுறத ஊக்குவிக்கிறாரு எங்க சீமான் அண்ணன். அப்பனா எங்க அண்ணனும் அப்படித்தானே, எங்க தலைமேதகு அவரும் அப்படித்தானே இருக்கணும்னு. இதுல என்னன்னா, அங்க சாதியம் இருந்துச்சுன்னு வெளியில வருதுங்கிறக்காக பதறாங்களா, இல்ல வெள்ளாள சாதி வரின்னு ஒண்ணு அங்க இருக்கு, அது இது வரைக்கும் பேசும் போறலாம் எங்கேயும் வரலங்கிறதுக்காக பதறாங்களாங்கிறது நமக்கு தெரியல. ஆக இப்படி ஒண்ணு திருமான பேசிட்டாருங்கிறக்காக இவனுங்க டார்கெட் பண்றானுங்கிறது 2வது. என்ன டார்கெட்? இத காரணமா வச்சு திருமானனை எதிருங்க அப்படின்னு இந்த டாஸ்கை கொடுத்தது இந்த எச்சப்பைய சீமான. திருமாட்ட ஆதாரம் கேளுங்க. இப்ப என்னன்னா, தாப்பேதிக, திவிக, திக, மே 17 எல்லாரும் அவர்களை களங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு ஒண்ணு கிளப்பி விட்டானுங்க. இல்ல இப்ப இந்த அமைப்புகள்லாம் நான் ஒரு பட்டியல் சொன்னேன்ல, இந்த அமைப்புகள்லாம் சீமான்ட்ட கேட்டது என்ன, பெரியாரை பத்தி பேச நீ ஆதாரம் கொடுன்னு கேட்டோம்ல. ஆமா. இப்ப அதே மாதிரி இப்ப அவங்க ஆதாரம் கேட்கறாங்களாம். இல்ல நான் என்ன கேட்கிறேன், சரி ஈழத்துல சாதியுமே இல்லை, வெள்ளாள சாதி வெறின்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு நீ ஆதாரத்தை கொடு. சாதி வெறின்னு ஒண்ணு இருந்திருந்தா இயற்கையா காதல் திருமணத்துக்கான எதிர்ப்புங்கிறது இருந்திருக்குல்ல. அவர் அந்த ஊருக்கு போனதுக்கு என்ன ஆதாரம்? இல்ல நீங்க அப்படி புரிஞ்சுக்க கூடாது. வெள்ளையாக மனது இருந்தாலும் அவர்கள் வெள்ளையாளர்கள் வெள்ளாளர்கள் ஆகிவிட்டார்கள். அந்த மாதிரி ஒரு உருட்டிக்கிறாரு. ஆக இது ஒண்ணு. முதல்ல வந்து முதலியார் மாதிரி. இதுக்கு அடுத்த 2 நாள்ல அண்ணன் முத்துக்குமார் அவருடைய நினைவு நாள். அதுல பங்கேற்று சோழர்களை பற்றி கடுமையா பதிவு பண்றாங்க. எனக்கு மன்னர்கள் மீது எந்த பிரமிப்பும் கிடையாது, அவங்க அத்தனை பேரும் பார்ப்பன அடிமைகளாக இருந்து நம்ம அவர்களை சேரியில் ஒடுக்கியவங்க, அவங்க மீது எனக்கு எந்த மதிப்பீடும் கிடையாதுங்கிறது ஒன்னு சொல்றாரு. ரஞ்சித்தும் முன்னாடி பதிவு பண்ணி அதை ஒரு சர்ச்சையா கிளப்பினாங்க. இப்படி அங்கேயும் அண்ணன் பதிவு பண்றாரு. இதற்கும் இதே டீம் தான் ரியாக்ட் பண்ணுது. எந்த டீம்னா, நீங்க முன்னாடி கேட்டீங்க பாருங்க, ஏன் தொடர்ச்சியா அடிக்கிறீங்க, யார் இந்த பேஷண்ட்னு கேட்டீங்க பாத்தீங்களா, இதே டீம் தான் இதற்கும் அண்ணன் திருமாவர்களுக்கு எதிராக விளையாட்டுறது. நீங்க சோழர்களை பத்தி பேசினா
சோழனுடைய வம்சாவளியினர் வந்தா பரவாயில்ல, அதுக்கு இவனுக்கு தான் வர்றானுங்க. எல்லா ஜாதிக்காரனும் தான் சோழன் போட்டுக்கிட்டாங்க. ஆனா இதுக்கு அப்படி பரந்துபட்ட எதிர்ப்பு வரல. ஆமா, வெறுமனே இந்த நாம் தமிழருங்கிற இந்த கூலிப்படை மட்டும் தான் இதுலயும் அண்ணனை டார்கெட் பண்ணானுங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா நோக்கம் நம்ம மேடையில் நின்று பெரியார் எனக்கான தலைவர் அப்படின்னு பிரகடனப்படுத்தியதான் இவங்களுக்கான சிக்கல். இவனுடைய அரசியல் அஸ்திவாரமே ஆடி போச்சு. ஏன்னா கிராமங்களுக்குள்ள போகணும் இல்ல, விசிகாவை தாண்டி நீ எப்படி போவேங்கிற ஒரு கேள்வி அடுத்தது வருது இல்ல. ஆக விசிகா ஆரியத்திடம் விளைய போனா, RSS இடம் விளைய போனா, இவனுக்கு நம்முடைய எதிரிகள் டிக்ளேர் பண்ணா இவனுக்குனால தமிழ்நாட்டில் நடமாடவே முடியாது. கிராமத்தை விடுங்க, சென்னைக்குள்ள நடமாட முடியாது. ஆக இப்படியான நெருக்கடியில மாட்டிட்டோங்கிற உடனே இவருக்கு பதிலடி கொடுக்கணும். அதை நேரடியா இதுக்காக தான் கொடுத்தோன்னு இருக்கக்கூடாதுங்கிறக்காக அங்கிருந்து அவனை தூண்டி வர்றது, இங்கிருந்து இவனை தூண்டி வர்றதுங்கிற இந்த வேலையில இறங்கினானுங்க. அதன் தொடர்ச்சியாக அண்ணன் அவர்கள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு ஒன்று நடத்துவோம் அப்படின்னு சிம்பிளா அதை கடந்து போயிருந்தா பரவாயில்ல. உண்மையான தமிழ் தேசியம்னா தமிழ் தேசியத்துக்கான எதிரி இந்தியம் தான், டெல்லி தான், டெல்லி ஆதிக்கம் தான், பார்ப்பனியம் தான் சொல்லிட்டு அண்டை மாநிலங்கள் எதிரி கிடையாது. கர்நாடகா டெல்லியில உட்கார்ந்துட்டு இருக்கான், ஆந்திராக்காரனா டெல்லியில உட்கார்ந்துட்டு இருக்கான், பாப்பா உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆக அவனை எதிர்ப்பதுதான் உண்மையான தமிழ் தேசியம் டிக்ளேர் பண்றார். இதுவும் இவனுக்கான சம்மட்டி அடி. இப்படி தொடர்ச்சியாக 3 தேங்காய் மொத்தமும் எனக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கிற கோமாளிட்ட போய் அது ஆதிக்கம் தப்புடான்னு பேசுறது வந்து தாங்க முடியல. உங்களுக்கு அது விளங்கவில்லை. அது எப்படி தேங்காய் ஆனது? இப்போது அதுக்குள் தண்ணி இருக்கிறது. பெரியார் வருவதற்கு முன்னால் அதுக்குள் தேன் இருந்தது. தேன்காய் என்பது தேங்காய் ஆனது. இப்போது அந்த தேனை வந்து பெரியார் வகைராக்கள் சாப்பிட்டு விட்டு வெறும் தண்ணியை வைத்து விட்டார்கள். ஐயோ வைத்தியம். இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள், ஸ்டாலின் அரசு அதில் வெண்ணி தண்ணியை ஊற்றுவார்கள். தேங்காய் அப்புறம் வெங்காயம் மாறிடும். ஆக இப்படி அண்ணன் திருமா அவர்கள் கொடுத்த இந்த ஷார்ட் ட்ரீட்மெண்ட், இந்த ஷார்ட் பீரியட்லாம் அவங்களால ஜீர்ணிச்சுக்க முடியல. புரியுது. ஏன்னா இவனுடைய ஒட்டுமொத்த அஸ்திவாரமும் ஆடி போச்சு. இவனோட அஸ்திவாரமே பெரியார் எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு தான். அதுக்கு காலகாலமா ஒரு கூட்டம் இருக்கு. நீங்க சூத்திர கும்பல்லையும் ஒரு கூட்டம் இருக்கு. பார்ப்பனர்கள் தாராளமா படி அளப்பாங்க. நீ திராவிடத்தை திட்டினா, பெரியாரை திட்டினா, நல்லா பண்ணுடா தம்பி, பேஸா பண்ணு அப்படின்ட்டு நல்லா படி அளப்பாங்க. ஆக அப்படி அவங்க கிட்ட வாங்கி 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 ஒரு உருவகத்தை இங்க ஏற்படுத்தி இருக்கான். ஆனா அண்ணன் திரும்ப அவர்கள் இதான நைட் ஃபுல்லா ஒட்டிட்டு இருந்தேன்னு தூக்கி போட்டு போயிட்டாரு. ஆக அதை அவனுக்கு ஜீர்ணிச்சுக்க முடியாம இப்படியான கும்பல் தாக்குதல் அவனுங்க நடத்துறதன் விளைவாகத்தான் அண்ணனுக்கு நம்ம துணையாக நிற்போம் அப்படிங்கிற அடிப்படையில். ஏன்னா நீங்க பெரியாருக்காக ஒரு நான் கதறது வேற, தனிப்பட்ட மில்டனோ இந்திரகுமாரோ பேசுறது வேற. ஆனா ஒரு தேர்தல் கட்சியை நடத்தக்கூடிய ஒருத்தர் எப்படி சூசகமா அதை முடிச்சிருக்கலாம்னாங்க. பெரியாரை இப்படி பேசுறதெல்லாம் தவறுங்க, நாகரிகமா பேசணும், பேர் குறிப்பிடாம கூட கண்டனத்தை தெரிவிக்கலாம். ஆனா 1.5 மணி நேரம் ஸ்பீச்ல மொத்தமாக அம்பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு இனி இவனை பகைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இவனால நமக்கு என்ன ஆக போகுது? இதுலன்னா தாப்பேத்துக்கு எவ்வளவு ஒரு இயக்கம் தெரியுமாங்க, பெரியார் இயக்கங்களை எவ்வளவு வலிமையானவங்க தெரியுமா? இவங்க கிட்ட பெரியார புகழ்ந்தா பல ஆயிரம் ஓட்டுகள் காத்துட்டு இருக்குன்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உண்மை அதுதான். ஆக அப்படி இருக்கும்போது நம்ம பக்கம் நின்று அதே தேர்தல் அரசியல் சமமாக பயணிக்கக்கூடிய ஒருத்தரை பகைச்சுக்கணும்னு எந்த நிர்பந்தமும் கிடையாது யாருக்கும். அப்படித்தான் வேல்முருகன்லாம் ரொம்ப தேர்ந்த அரசியல்வாதியாக இருக்கார். ஆனா அண்ணன் அவர்கள் நான் அரசியல்வாதி கிடையாது, நான் ஒரு கொள்கைவாதி அப்படி நிரூபிக்கும் விதமாக பெரியாருக்காக வந்து நின்றார். ஆக அந்த பெரியாருக்காக நின்ற அண்ணன் அவர்களுக்காக நெருக்கடி காலகட்டத்தில் நிற்க வேண்டியது கருப்பு சட்டைகளுடைய கடமை அப்படிங்கிற அந்த புரிதலோடு தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம முன்னெடுத்தோம். அதுவும் கூட எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா, எப்பா மனோஜுக்கு தலைவர் பெரியாரு, அந்த பெரியார திருமாண்ட புகழ்ந்த காரணத்தால் அதுக்கு ஏதோ பதிலுக்கு பண்ணி அவங்கள மனங்குளிர்விக்க பண்றாங்களோன்னு கூட எளிமையா இப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். ஆனா அது கிடையாது. அண்ணன் திருமா அவர்கள் பெரியாருக்காக நிற்கிறாருன்னா அண்ணன் திருமா அவர்கள் RSS இடம் விலை போக மாட்டார்னு அர்த்தம். பெரியாருக்காக நிற்கிறாருன்னா நான் காலத்துக்கும் பார்ப்பனை எதிர்ப்பில் கரெக்டா இருப்பேன், உறுதியா இருப்பேன் அவர் உறுதிப்படுத்துறாருன்னு அர்த்தம். காலத்திற்கும் நானு பார்ப்பனர் அல்லாத இந்த மண்ணின் மக்களுக்காக நிற்பேனுங்கிறது உறுதிப்படுத்துறாருன்னு அர்த்தம். ஆக அவருடைய இந்த அரசியல் நேர்மைக்காக, அறத்திற்காக அவரோடு கைகோர்க்க வேண்டியது, அவருக்கு துணையாக நிற்க வேண்டியது தார்மீக கடமை. குறிப்பாக அவரை எந்த விலை கொடுத்தேனும் பாதுகாக்க வேண்டும்ங்கிற பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த புரிதலோடு இந்த நிகழ்ச்சியை இப்போ முடிச்சிருக்கோம் 2 நாளைக்கு முன்னாடி. ரைட்டு. தலைவர்னு குறிப்பிடுறத வந்து பெரியாரை தாண்டி வேற யாரையும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது இல்லை? பெரியார் இயக்கத்துக்கான பிரதான தலைவர் தந்தை பெரியார் தான். பெரியார் அவர்களை மையப்படுத்தி தான் இயக்கம் இயங்குது. அதே நேரம் நமக்கு இப்போ என்ன மைக்கு நீட்டி அம்பேத்கர் உங்களுக்கான தலைவர்னா ஆமான்னு தான் சொல்லுவேன். நான் பெரியார் இயக்கங்கிறதுக்காக எனக்கு அம்பேத்கர் தலைவர் கிடையாதுங்க,
நான் பெரியார் இயக்கங்கன்னு அப்படி யாருமே பிரிச்சு பார்க்க போறது கிடையாது. பெரியாரை மையப்படுத்தி அவருடைய வழித்தோன்றலின் அடிப்படையில் அந்த வழிமுறையில் தான் நம்ம செயல்பட போறோம், அது வேற. ஆனா அம்பேத்கரும் நமக்கான தலைவர் தானே. ஏப்பா நீ பெரியார் இயக்கம் தானே, நீ மார்க்ஸ் தலைவர்னு சொல்லலாமான்னு என்ன கேட்டால் எப்படி இருக்கும்? மார்க்ஸும் எனக்கான தலைவர் தான். இப்போ நான் இந்த வீடியோவை எடுத்து பாருங்க, பிரபாகரன் அவர்களை தலைவர் தான் நான் பதிவு பண்ணியிருப்பேன். ஏப்பா உனக்கு தலைவர் பெரியார் தானே, நீ என்ன பிரபாகரன தலைவர்னு சொல்றேன்னு என்ன கேட்டால் எப்படி இருக்கும்? மண்ணுக்காக உழைக்கக்கூடிய உண்மையாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நமக்கான தலைவர்கள் தான். அந்த வகையில் அண்ணன் திருமாவர்கள் நமக்கான சமகால தலைவர் தான். நீங்க தலைப்பை என்ன வச்சோம்? காலம் தந்த தலைவன் திருமாவளவன் வச்சோம். ஏன் காலம் தந்த தலைவன்னா, இந்த காலத்தில் இப்படி யாரா இருப்பான்னு தான் அதற்கான அர்த்தம். ஏன் சொல்றேன்னா, இதே சமகாலத்தில் தானே ஜான் பாண்டியனும் வாழ்றாரு, கிருஷ்ணசாமியும் வாழ்றாரு, இந்த கோல்கடை சீமானும் வாழ்றான். இப்படியான காரியவாதிகளாக இந்த இனத்திற்காக நிற்காம தனக்காக எதை வேண்டுமானாலும் நிற்கலாம்ங்கிற ஆட்கள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்படி இனத்திற்காக நிற்கக்கூடியவங்க காலம் தந்த தலைவர் தானே. இதை விட பொருத்தமான தலைப்பு என்ன இருக்குங்கிறத நம்ம சொல்ல வர்றோம். ஆமா, அது சீமான் வகைரா வந்து காரியவாதிகள்ல ஆரியவாதிகள். ஆமா, அதுவும் சொல்ல நான் முன்கூட்டியே சொன்னது போல, நீங்க இந்த சீமான் எதிர்ப்பே வச்சுக்கோங்களேன். 2012 காலகட்டத்தில் நான் கீற்றில் எழுதிட்டு வரேன். அதன் பிறகு யூடியூப் வருது. இது வந்து பெருசா ஒரு ஆர்கனைஸ்டு ஒர்க்கா நம்ம செஞ்சது கிடையாது. ஆனா அவன் பண்ணக்கூடியது ஆர்கனைஸ்டான வேலை. திராவிடத்துக்கு எதிரான பிரச்சாரம், பெரியாருக்கு எதிரான பிரச்சாரம் ஆர்கனைஸ்டா நடந்தது. இது இண்டிவிஜுவல்ஸா நடந்த போராட்டம் தான். பெரியாரை டிஃபெண்ட் பண்ணி அவனை அடிக்கக்கூடிய வேலை இண்டிவிஜுவல்ஸா நடந்தது. எனக்கு பர்சனலா என்னன்னா, அந்த வழி நமக்கெல்லாம் தெரியும், கூட இத்தனை வருஷமா போராடுறது அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணன் திருமாவருடைய பிரசன்ஸ் ஆனது எப்படின்னா, நம்மளே இல்லாட்டி கூட பரவாயில்லடா, நம்மளை விட 1000 மடங்கு ஆளுமை இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்துட்டாண்டாங்கிற மகிழ்ச்சியை தான் நமக்கு கொடுக்குது. அப்படி இருக்கும்போது அவர் தலைவர் தானே, அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? ரைட் தான். அது எந்த விதமான இயக்கத்தை ரெப்ரசன்ட் பண்றோம், அந்த இயக்கத்துக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ரோலும் இல்லாம அமைப்புகள் எல்லாரையும் அரவணைச்சு நீங்க பண்ணக்கூடிய அந்த வேலைங்கிறது, அது தொடர் நிகழ்வுகள். அது பெரியாருக்காக நாம அது உண்மையிலே பாராட்டக்கூடிய வேலை. ஒரு தனிப்பட்ட நபர் அப்படிங்கிறத தாண்டி நீங்க சார்ந்து இருக்கக்கூடிய தந்தை பெரியார் திராவிடர் கழகம், அதோடு தொடர்புடைய கருப்பு சட்டையில் இருக்கக்கூடிய தோழர்கள் பலருடைய அமைப்பு, இயக்கம், பல்வேறு தோழர்கள், இடதுசாரி அமைப்புகள், விசிகா உட்பட பலரையும் நீங்க இதுக்குள்ள கிளப் பண்ணி எல்லாருமா சேர்ந்து ஒரு வேலையை முன்னெடுக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒன்றாவும் இருக்கு. இல்லை, அதான் நீங்க தொடர் நிகழ்வுகளை வச்சு நீங்க அதை ஒரு சமரியா சொல்றீங்க. ஆனா குறிப்பிட்டு அண்ணன் திருமா அவர்களை நம்ம அரவணைச்சிக்கல, அவர் நம்மை அரவணைத்துக் கொண்டாருங்கிறதா உண்மை. ஏன்னா அவருடைய வருகை தான் நமக்கான ஹோப்பு. அவரை கூட்டிட்டு வந்து நம்ம நிக்க வைக்கல, அவர் வந்து நான் இருக்கண்டா தம்பின்னு நம்ம முன்னாடி பிரம்மாண்டமா நின்னாரு. நீங்க ஏன்னா அந்த ஸ்பேஸை வேற யாரும் ஃபில் பண்ணலையே. சீமான எதிர்க்கிறதுக்கு இயக்கங்கள் போராடுறது வேற தோழர். பெரியார் இயக்கத்தினுடைய தலைவர் பெரியாரு, எப்பா அவன் தலைவனை திட்டுறாங்க அதனால அவன் கத்துறான்னு சிம்பிளா மக்கள் முடிச்சிருவாங்க. நீங்க ஒரு தேர்தல் கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. இல்ல திருமாவளவனே வராட்டியோ ஏன் வரலப்பான்னு கேட்கறதுக்கு எந்த தார்மீக உரிமையும் நமக்கு கிடையாது. விசிகால இருக்கக்கூடிய இன்னும் சில நபர்கள் எடுக்க துணியாத முடிவு அது. ஆமா ஆமா, பல நபர்கள் சீமான எதிர்க்க வேணாமே எதுக்குங்க அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு சிலர், அதான் ஒரு சிலர் இல்ல அப்படியான சூழல் இவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு ஏதோ தாப்பேத்திக்காவை திருப்திப்படுத்துறது கிடையாது. இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா தாப்பேத்திக்கா தம்பி சந்தோஷப்படுவாங்கட்டெல்லாம் கிடையாது. நீங்க நமக்கு இதனால் தேர்தல் அரசியல் பின்னடைவே வரட்டும், ஆனா பெரியாருங்கிற ஒரு ஐடியாலஜி நம்ம இழந்தோம்னா பாப்பானுடைய கை ஓங்கிரும், பாப்பானுடைய கை ஓங்கினா நம்முடைய அரசியலே முடிஞ்சிடும் அப்படிங்கிற அந்த உயர்ந்தபட்ச புரிதல் சமூக பார்வைதான். ஆமா ஆமா, இது ரொம்ப முக்கியமான பணி. நம்முடைய கூட்டத்துக்கும் கூட சேமியன் அம்பேத்கர் எழுச்சி தமிழரோடு தொடங்கியது. அதுக்கப்புறம் பெரியார் எனும் பெருநெருப்பு தோழர் ஆளூர் சானவாஸ் அவர்கள், அதுக்கப்புறம் தோழர் வன்னியரசு அவர்கள் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள். அன்பில் மகேஷ். ஆமா, இல்லை நான் விசிகான்றதுனால சொன்னேன், மற்ற தலைவர்கள் நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். வேல்முருகன் முன்னாடியே நான் மென்ஷன் பண்ணி சொன்னேன், அவர் ஏன் ஆஃப் ஆகிறாருன்னா ஒருவேளை இந்த கூட்டணியில் இல்லாட்டி நாளைக்கு இங்க கைகோர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். ஏன் இதே சீமான் ராமதாஸையும் எனக்கான பெரியார்னு சொல்றாருன்னா, பின்னாட்கள்ல நம்மளாம் ஒரே ரத்தங்க, ஒரே தமிழ் சாதி, நம்மளாம் சேர்ந்து ஒரு தமிழ் சாதி கூட்டணி அமைப்போங்க அப்படிங்கிற இதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கு. அதுக்காக இப்பவே ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா அப்படியான சூழலை இவர் பகைச்சுக்கிறாருங்கிறது வெறுமனே சாதாரண நிகழ்வு கிடையாதுங்கிறத மீண்டும் ஒரு முறை நான் சிலாகிச்சு பதிவு பண்றேன். புரியுது. ரைட்.
ஓகே தொடர் நிறைய தொடர்ந்து உங்களுடைய பயணம் தொடர வேண்டும். அதே நேரத்தில் மக்களும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு உங்களுடைய நிதியின் மூலமாகவும் வருகையின் மூலமாகவும் ஆதரவளித்து இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடக்க ஆதரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நான் நிகழ்ச்சியில் பல நிகழ்ச்சிகளில் மறந்துடுறேன். மாநாட்டில் மட்டும் தோழர்கள் தங்களான இயன்ற உதவியை சொல்லவும் தரவு போயிருந்தவர். நான் இது போன்ற நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை இதை நான் சொல்ல மறந்துடுறேன் ஒவ்வொரு முறையும். மாநாட்டில் மட்டும் ஒரு தோழர் வந்து நினைவுபடுத்தினார், தோழர் வசூல் பண்ணுங்க நிறைய கையை கடிக்குதுன்னு சொன்னனால தோழர்கள் தங்களால் முடிந்த உதவி செய்யணும்னு சொல்லி அந்த மாநாட்டில் மட்டும் 32 ரூபா வசூலாச்சு. இப்படி நிதி கேட்க மறந்து பாக்கெட் மணி எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக நிதியை தாராளமாக கொடுக்கவும் வருகையை உறுதி செய்வது ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. நன்றி.